நான் விஜய் சார் கூட பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து கால் பண்ணும்போது நான் நம்பலைன்னா எதுக்குங்க கூப்பிட போகிறாங்க, நான் வாட்டுக்கு 7 ஜாலியாக டிக்டாக் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க போகிறேன், நம்மள இது கூப்பிட போகிறாங்க. பிஃபோர் விஜய் சார் வந்து அந்த படத்தில் குண்டமான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் there was a body shaming. பர்சனலாக அப்படி கூப்பிட்டா பிடிக்காது, சரன்னு கோவம். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்திரஜான் கூப்பிட்டா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியாது. குண்டமான் கூப்பிட்டா சொல்லுங்கள் சார் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். எனக்கு அது ரொம்ப இந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கும் பிகில்ல. ஸோ வந்து 2 பேருமே வந்து சண்டை போட்டுப்போம், பொடி குண்டமாக திட்டுவார்ல. ஸோ அந்த சீனை வந்து நாங்கள் 1க்கு 10 வாட்டி ரிஹர்சல் பண்ணோம். அண்ட் வந்து அவர் வந்து கேட்டார்னு அவனை குண்டமான்னு கூப்பிடலாமா, ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டார். உனக்கு எதுவும் மனசு கஷ்டமாக இருக்காது, ஹர்ட் ஆகாது அப்படின்னாரு. நான் எஸ்ஏ சந்திரசேகர் பேசுனாரு, அவர் பேஸ் வாய்ஸில் பேசினார். சரி சார் எதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து உன்னை குண்டமான்னு கூப்பிடலாமா, உனக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்குமா, ஏதாவது ஹார்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹர்ட் ஆகுமா அப்படின்னு. சார் இதில் என்ன சார் ஃபீலிங்கு, பிள்ளைக்கிட்ட இந்த பேரை வாங்கினேன், அப்பா அதே கூப்பிட்றாரு. எனக்கு கேரக்டரை சொல்லி டீட்டெயில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து பேசும்போதெல்லாம் நான் எனக்கு காதில் கூட அவ்வளோவா வாங்கலை. சார் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி அவர் என் வைப்புக்கு வந்து ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எஸ், நீங்கள் வந்து இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்லேருந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா வந்து அப்பா கூடயும் நடிச்சிட்டேன், பையன் கூடயும் நடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு அந்த தருணம் வந்து நீங்கள் எப்போ ஆக்சுவலாக ரியலைஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் ஷாட்டு ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது சார்கிட்ட பேசும்போது இந்த மூவி கன்ஃபார்மாக நீ பண்ணுறன்றப்போ எனக்கு ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, இதே மாதிரி தான் நான் விஜய் சார் கூட பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து கால் பண்ணும்போது நான் நம்பலைன்னா எதுக்குங்க கூப்பிட போகிறாங்க, நான் வாட்டுக்கு 7 ஜாலியாக டிக்டாக் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க போகிறேன், நம்மள இது கூப்பிட போகிறாங்க அப்படின்றது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் டேக் ஆஃப் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படமும் ஒரு அழகான ஒரு வேல்யூ எனக்கு கொடுக்குன்ற நம்பிக்கை. அண்ட் வந்து அது ஒரு என்ன சொல்லுவார், ஒரு கம்பீரவங்க அப்பா கூட நடிச்சதை பொண்ணு கூட. ஏன்னா 80s 90s early 2000s வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஜென்ரேஷனில் 2 பேர் கூட பண்ணுறதுன்னு இருக்கிற எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிக்கின்றப்போ ஐ ஃபீல் ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ எஸ், 2 பேர்கிட்டையுமே வந்து இப்போ அப்பாவை பார்க்கும்போது பையனை பார்க்குற மாதிரி இருக்கும், பையனை பார்க்கும்போது அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சிமிலாரிட்டிஸ்லாம் வந்து நீங்கள் எதுவும் ரீகால் பண்ணீங்களா? இருக்குது. அவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் வந்து கோ ஆர்டிஸ்ட்காக சில விஷயங்கள் சொல்லித்தர விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் டெடிகேஷன் 2 பேருமே சிமிலர். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வாய்ஸ் கூட வந்து சிமிலராக தான் இருக்கும் கொஞ்சம் தூரத்தில் வந்து கேட்டோம்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிமிலர் தான். ஆப்வியஸாக அப்பாட்ட இருந்தாங்க பிள்ளைக்கு வந்திருக்கும், இப்படி இல்லாமல் இருக்கும். நாஸ்டாலஜிக்காக நான் வந்து இவங்க கூட 2 பேர் சிமிலராக இருக்கும்போது என்ன நான் ரீகால் பண்ணேன்னா, சார் வந்து எனக்கு இந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கும் பிகில்ல. ஸோ வந்து 2 பேருமே வந்து சண்டை போட்டுப்போம், பொடி குண்டமாக திட்டுவார்ல. ஸோ அந்த சீனை வந்து நாங்கள் 1க்கு 10 வாட்டி ரிஹர்சல் பண்ணோம். அண்ட் வந்து அவர் வந்து கேட்டார்னு அவனை குண்டமான்னு கூப்பிடலாமா, ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டார். உனக்கு எதுவும் மனசு கஷ்டமாக இருக்காது, ஹர்ட் ஆகாதுல அப்படின்னாரு. இல்லை சார் ஹர்ட் ஆகாது அப்படின்னு. அண்ட் அவர் 1க்கு 10 வாட்டி அந்த சீனை கூட ரிஹர்சல் பண்ணிட்டு தான் ஆன் கேமரா போனார். அண்ட் ஒரு டேக் எனக்கு பதட்டமாச்சு, பரவாயில்ல டேக் யூர் டைம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணார். அதே நான் அப்படியே எஸ்ஏ சார்கிட்ட பார்த்தேன். ஒரு சீன் வந்து எனக்கு இதுலையுமே ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும், 5 minutes, ஒரு 4 page. ஸோ சிங்கிள் ஷாட் அந்த சீன் அவ்வளோ அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ரிஹர்சல் பண்ணார். அண்ட் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஒரு பதட்டம் இருக்கும் எனக்கு அந்த சீன் பண்ணும்போது, ஒரு பதட்டம் இருந்துச்சுன்னா சிங்கிள் டேக்கு மொத்த யூனிட் நம்மளுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்றப்போ ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ அழகாக நான் கம்ஃபர்ட் பண்ணார். அண்ட் 1 more வந்தாலுமே சார் எஸ்ஏ சார் பெருசாக சார் ஓகே நோ ப்ராப்ளம் போகலாம், 1 more போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த சிமிலராக இது நான் ரீகால் பண்ணேன். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த பாண்டியம்மா கேரக்டருக்கு முன்னாடி யாராவது என்னை குண்டம்மான்னு கூப்பிட்டா வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து உங்களுடைய நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். இந்த என்னதான் வந்து ஓவர் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் இந்த மாதிரியான அது இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் வந்து தாண்டி உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு கிரேஸ் இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து ரீச் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தா யாராக இருந்தாலுமே டவுன் ஆவாங்க. ஸோ அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறது ஒரு தருணம் வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க? இது ஆக்சுவலி வந்து எப்படி நான் நெகட்டிவ் இப்போ தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அப்போல்லாம் வந்து கலாய்க்கிறது எனக்கு வந்து நெகட்டிவாக பேசுகிறது இதாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவை ஒரு பெரிய ஒரு மீடியமாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதை தாண்டி நிறைய வந்து விமர்சனங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கூல் காலேஜஸ் பப்ளிக் இதை தான் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஓவர் கம் இருக்கும். இப்போது இந்த சோஷியல் மீடியா நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்ததுனால நான் இப்படி ஓவர் கம் பண்ணுறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து காதில் வாங்குறதுலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அண்ட் இது எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த விஷயம்தான். ஸோ எனக்கு என்னென்னா, நான் வந்து ஸ்கூலில் நிறைய பாடி ஷேமிங்லாம் இது
பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் காலேஜ் டைமில் நான் படம் பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு வந்து அது அவ்வளோவா இல்லை. நான் படித்தது வந்து விமென்ஸ் காலேஜ். ஸோ பெருசாக எனக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை இருந்திருக்காது. பட் ஆனால் ஸ்கூலில் நிறைய பாடி ஷேமிங் இருந்துச்சு. அப்போ வந்து அம்மா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பெருசாக நீ எடுத்துக்கூடாது பாப்பா. யார் உன்னை வந்து உன்னால் முடியாது, இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி அதை முடிச்சு காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுவே அவங்களுக்கு கொடுக்குற நீ பெரிய பதிலடி அவங்க மூக்கை உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நீ போயிட்டு சண்டை போடணும். இந்த மாதிரி என்னை பற்றி யாரும் தெரியுமா, நீ உன்னை பற்றி நீ பேசணுன்ற அவசியம் கிடையாது, நீ பேச வேணாம், உன்னோட செயல் பேசணும், அவங்க எதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை நீ பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அதனாலே வந்து என்னால் ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாதுன்னாங்க. நான் ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாண்டேன். நான் வந்து த்ரோபால் வந்து ஸ்டேட் பிளேயர் அண்ட் டிஸ்கஸ் ஷார்ட் புட் அத்லெட்டிக்ஸ்லையும் நான் வந்து இது டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். ஸோ அதனால் எல்லா ஸ்போர்ட்ஸுமே நான் விளையாடுவேன். அதே மாதிரி இவெல்லாம் என்ன டான்ஸ் ஆடுவேன், இவன் குட்டாக இருக்காங்க. நான் வந்து ப்ரொஃபஷனல் பரதநாட்டியம் டான்ஸர் 16 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அண்ட் வீணையும் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா கல்ச்சரல்ஸ்லையுமே நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன். அதே மாதிரி இவன் என்ன பேசுவேன், இவன் என்ன நடிப்பா, இதுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னாங்க. ஸோ பேச்சு போட்டி, நடிப்பு போட்டி எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ என்னை எது பண்ண முடியும்னு சொன்னாலும் அதில் பண்ணி காமிச்சிட்டு அவங்க முன்னாடி போய் நான் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் ஒரே வார்த்தை கேட்பேன். எங்கள் அம்மா அப்படி சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு மட்டும் வா, அதுவே அவங்களுக்கு பெரிய பதில் அப்படின்னு. ஸோ அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் தான் இன்ன வரைக்கும் எனக்கு போயிட்டே இருக்கு. அண்ட் ஆப்வியஸாக ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. இதை பெருசாக காதில் வாங்கிக்காது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நான் டப்புன்னு போல்டாக பேசிடுவேன். பட் ஆஃப்டர் மேரேஜுன்றப்போ அந்த மெச்சூரிட்டி வரணும், கொஞ்சம் ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த பொறுமைன்றது என்கிட்ட கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொறுமை, அந்த பொறுப்பு, பக்குவம்ன்றது கொஞ்சம் அதிகமாச்சு பிகாஸ் ஆஃப் மாமா. ஏன்னா அவர் சொல்கிற விஷயங்களும் நான் நிறைய கற்றுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அவசரப்பட்டு எதுவுமே பேசிடாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணு, ஸோ வந்து கோ வித் த ஃப்ளோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி தருவார். நெகட்டிவ் கமெண்ட்ஸு பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க பாப்பா. நம்ம அதை காதில் வாங்காமல் தூக்கி போட்டோம்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஆனால் நீ திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பேசினவங்க அதே இடத்துல நின்று இன்னொரு ஆளை பேசிகிட்டு இருப்பாங்க, நீ போனீங்கன்னா இன்னொரு ஆள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ அவங்கள பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால ஸோ நாங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டை இன்னும் போல்டாக ஹேண்டில் பண்ணுறேன், கிளியராக ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ், அது கேட்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி வந்து ஒரு அழகான விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்ஸ்பிரேஷன் நான் வந்து என்ன சொல்லிக்க மாட்டேன். என்னை இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய விஷயங்கள் எதுவுமே பண்ணலை. ஸோ என்னன்னா ஒரு கொலீகு, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன ஒரு ஜாலியாக ஒரு அட்வைஸ் கிடையாது, மச்சான் இதெல்லாம் பண்ணுறா ஜாலியாக இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஆள் தான். இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா என்னை வந்து மேடம் அப்படின்லாம் சொல்லுங்க, அப்பெல்லாம் இல்லை. உங்கள் ஊர்லிக்கு மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டா மட்டும் போதும். எஸ், நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்கள் டான்ஸ் வந்து அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய ரசித்து பார்ப்பேன். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து லைக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், இந்த படம் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு குட்டி குழந்தைக்கு அம்மாவானதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற படம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? ஆக்சுவலி குட்டி குழந்தைக்கு அப்புறம் ஒர்க் பண்ண படம் கிடையாது. இது வந்து நிச்சயம் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தோட மிடில் தான் என்னோட கல்யாணம் ஆச்சு. ஸோ அண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 1 டே மட்டும் பேட்ச் பண்ணேன். ரிலீஸ் அப்போ என் குழந்தை கையில் இருக்குது. அந்த ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு. ஸோ ரிலீஸ் அப்போ என்னோட குழந்தை கையில் இருக்குது. அதான் சொல்ல என்னோட லைஃப் ஜேர்னியை வந்து கூரன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஃப்ரம் பேச்சுலர் டு கெட்டிங் மேரிட், பிரைட் டு பி, அண்ட் வந்து ப்ரெக்னென்ட்டு, அப்புறம் மாம் டு பி, அப்புறம் இப்போ வந்து ஒரு மதர்ஹுட் ஃபீலிங்கு. ஸோ இது அழகாக வந்து கூரனே ஒரு அழகாக லைஃப் ஸ்டோரியே சொல்லியிருக்கும். அண்ட் ஆப்வியஸாக மதர்ஹுட் சம்திங் லைக் வெரி ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஒரு மாதிரி இதுவும் ஜாலியாக தான்ப்பா இருக்குது. இது வந்து என்ன சொல்லி இது ஒரு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸாக நான் எடுத்துக்கல. திஸ் இஸ் ஆல்சோ ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதை வந்து இந்த ஃபேஸை நம்ம அழகாக எப்படி ஸ்மூத்தாக சந்தோஷமாக கடந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்ப்பேன். ஏன்னா இதே ஃபேஸ்லேயே வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறதும் இருக்குது, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரக் ஆகிறதும் இருக்குது. பட் இதை வந்து ஜாலியாக ஸ்மூத்தாக சந்தோஷமாக எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதா இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இந்த ஃபேஸ். ஸோ அதையுமே வந்து ஒரு ஜாலியான விஷயமா தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ எஸ், இப்போ விஜய் அவர்களோட வந்து பிகில் பண்ணியிருந்தீங்க. அப்போ வந்து நடிகர் விஜயா வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவர் அரசியல்வாதி அப்படிங்கிற இன்னொரு முகம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட கருத்து என்னது? ஆக்சுவலி ஒரு ஆக்டராக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து சார் படம் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அப்பப்போ எஸ்எஸ்சியா படம் சொல்லிட்டு இருப்பேன், பாப்பா லைட்டாக அண்ணனை ஒரே ஒரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் தரிசனம் அப்படின்னு அவரும் சொல்லுவார், சரிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் ஒரு ஆக்டர் தாண்டி ஒரு சராசரி மனுஷனா ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா மாற்றம் ஒன்றே தான் மாறாதது. ஸோ அந்த மாற்றம் வந்து 2026 அழகாக கொண்டு வர போகிறாரு அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பாலிட்டிக்ஸ் இஸ் கெட்டிங் மோர் ஹெல்த்தியர் அண்ட் வந்து ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்கும்.
பொறாமைன்னு இல்லாமல் ஒரு போட்டி இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்கும். அண்ட் கெட்டிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வராங்கன்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த எல்லா பாலிடிக்ஸுமே ரொம்ப அழகாக தான் நம்ம வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட வர போகும்போது இன்னும் டெக்னிக்கலாக இன்னும் அட்வான்ஸாக இன்னும் ரொம்ப அழகாக எல்லாமே சூப்பராக மாறப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2026 பெரிய மாற்றமாக இருக்கும் அண்ணா வர்றது அப்படின்றது. அண்ட் அவர் பண்ணுற பேஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. ஏன்னா அவரோட அஜெண்டா, அவருடைய பாலிடிக்ஸ்க்கான பேஸு, இப்போ வந்து 2வது வருஷத்தப்போ ஒரு பேசின விஷயங்களாக இருக்கட்டும், என்ன சொல்றது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார் தலைவன். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் குட்டி பையனுக்கும் அண்ட் கரியருக்குமே வந்து ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.